பரங்கிக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் செய்கிறதுக்கு 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுட்டு 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காய் அதோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த காய் வேகிறதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காய் வேகும்போதே சாம்பார் தூள் போட்டால் தான் காயிலெல்லாம் அந்த காரம் இறங்கும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விடணும். இந்த காய் நல்லா வேகணும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்த பிறகு தான் புளி கரைசலை ஊற்றணும். மூடி போட்டு 10 நிமிஷம் வேகட்டும். காய் நல்லா வெந்திருக்கும். லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1/2 கப் கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்ச புளி கரைசலை அதோடு சேர்த்துடலாம். புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க விடணும். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடணும். பருப்பு ஊற்றின பிறகு அடி பிடிச்சிரும், அதனால் கலந்து விட்டுறணும். இது நல்லா கொதிக்கட்டும். வெந்தயம் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறத 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஹோட்டலில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி சாம்பாரில் வெந்தய பவுட்ரு கடைசியாக போடும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்த பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரியட்டும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். 1 கைப்பிடி. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வேகட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.